ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் மகோன்னதமான ஸ்ரீ ராகவேந்திரின் மகிமைகளை பார்க்க தொடங்கியிருந்தோம். அவரின் நித்தியானுஷ்டானங்களை நேற்றைய உரையில் பார்த்தோம். அதன் பிறகு ராகவேந்திரர் தான் யாத்திரை செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த நிகழ்வுகளையும் பார்த்தோம். அந்த சமயத்தில் அவருடைய சீடர் ஒருவர் தனக்கு திருமணம் நிச்சயமாக இருப்பதை ராகவேந்திரிடம் சொல்லி அவரிடம் ஆசி பெற்ற நிகழ்வுகளை பார்த்தோம். ராகவேந்திரன் வீழ்ந்து வணங்கிய சீடருக்கு நீண்ட நாள் சௌக்கியமாக வாழ்வாயாக என்று ஆசி கூறி ஸ்ரீமடத்திலிருந்து ஸ்ரீ ராகவேந்திரர் அவரை அனுப்பி வைத்தார். செலவுக்கு கொஞ்சம் பொருளும் கொடுத்து அனுப்பினார் என்று நேற்று உரை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். அந்த சீடரின் திருமணம் அமோகமாக நடைபெற்றது. சீடருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஸ்ரீ ராகவேந்திரனின் அருளால் மகாலட்சுமியைப் போல ஒரு பெண் தனக்கு குணவதியாக கிடைத்து விட்டார் என்பதில் அவருக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. திருமணத்துக்கு வந்தவர்கள் ஒவ்வொருவராக விடைபெற்ற போது தானே வாசல் வரை சென்று அவர்களை வழி அனுப்பி வைத்தார். அவ்வாறு ஒருவரை வழி அனுப்புவதற்காக, அவருக்கு எதையோ கொடுப்பதற்காக ஒரு அறைக்குள் அவசரமாக சென்றார். சென்ற அவசரத்தில் அறையை விட்டு வெளியில் வரும்போது அந்த அறையின் தாழ்வான வாசற்படியின் நிலவில் அவரது தலை மடாரென மோதியது. மோதிய வேகத்தில் தடார் என்ற அந்த சீடர் கீழே விழுந்தார். இதை கண்டு அதிர்ச்சியுற்ற திருமண வீட்டில் இருக்கின்ற அனைவரும் ஓடோடி வந்தார்கள். மூச்சியாகி போயிருப்பார் என்ற சந்தேகத்தில் தான் அவர் முகத்தில் நீரை தெளித்தார்கள். ஆனால் எந்தவித சலனமும் இல்லாததால் ஒருவர் நாடி பிடித்து பார்த்தார், ஒருவர் நாசியின் அருகில் கை வைத்து பார்த்தார், மற்றொருவர் மார்பின் இடதுபுறம் கையை வைத்தார். அவ்வளவுதான். அந்த மூவரும் ஒரே சமயத்தில் ஐயோ, நாம் மோசப் போய்விட்டோமே என்று திருமண வீடே நெடுங்கும் வண்ணம் கதறினார்கள். புதுமண பெண் மயக்கமாகி கீழே விழுந்தார். கோலாகலமாக இருந்த திருமண வீடே கலேபரமாக மாறி அலங்கோலமாகி எங்கும் அவலக்குரல் ஒலித்தது. நீண்ட நாள் சௌக்கியமாக வாழ்வாயாக என்று ஸ்ரீ ராகவேந்திரர் ஆசி சொன்னாரே, திருமணத்தண்டை இப்படி போய்விட்டாயே, ஐயோ! உறவினர் ஒருவர் முட்டி மோதிக்கொண்டு கதறி எழுதார். உடனே சீடரின் இறப்பு செய்தி ராகவேந்திரருக்கு தெரிவிக்கப்பட்டது. அவரும் சிஷ்யனை இங்கே அழைத்து பாருங்கள் என்று எப்போதும் போல சாந்தமாக சொன்னார். வேறு வழி இல்லாமல் அதிக மனச்சுமையோடு சீடரை கொண்டு வந்து ஸ்ரீ ராகவேந்திரன் முன் கிடத்தினார்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் தனது சிஷ்யனை உற்று நோக்கிவிட்டு மந்திரத்தை ஜபித்தவாறு தனது கமண்டலத்தில் இருந்த நீரை எடுத்து சலனமட்டு படுத்திருந்த சிஷ்யரின் மீது தெளித்தார். அவ்வளவுதான். ஏதோ உறக்கத்திலிருந்து விழிப்போர் போல சட்டன அந்த சீடர் விழித்தெழுந்து அமர்ந்து தனது குருநாதர் முன்னாக அமர்ந்திருக்கின்றோமே என்று அச்சம் கொண்டு சாஸ்தாங்கமாக அவரை விழுந்து வணங்கி எழுந்து நின்றார். கூடியிருந்த அனைவருக்கும் ஆச்சரியம் தாழவில்லை. நடந்ததெல்லாம் உண்மையா பிரமையா என்று அவர்களுக்கு விளங்கவில்லை. வியப்பென்னும் கடலில் மூழ்கிவிட்டு அவர்கள் சற்று நேரம் கழித்துதான் நினைவு என்னும் கரையை அடைந்தார்கள். பின்னர் போட்டி போட்டுக்கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி ஆசி பெற்றார்கள். தஞ்சாவூரிலே ஸ்ரீ ராகவேந்திரராக பட்டமேற்ற பிறகு அங்கிருந்து கும்பகோணத்துக்கு வந்து ஸ்ரீமடத்தின் பொறுப்புகளை ஏற்று பீடாதிபதியாக ஆன பிறகு எல்லோரும் முன்னிலையிலும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிகழ்த்திய முதல் அற்புதம்தான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை கேட்ட சிலருக்கு இது எப்படி சாத்தியம்? இறந்தவன் எழுந்து விட்டான் என்றால் நம்பும்படியாக இருக்கின்றது என்று எண்ணம் எழலாம். நீத்தாரை உயிர்ப்பிக்கும் நிகழ்ச்சி இது ஒன்று மட்டுமல்ல. அவரின் அற்புத மகிமைகளில் இன்னும் பல இடங்களில் இந்த நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இடையிடையே வரிசையாக நாம் பார்க்கவும் இருக்கின்றோம். கேட்பதற்கு நன்றாக இருக்கின்றது. ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரால் எப்படி இதை சாதிக்க முடிகின்றது என்று கேள்வி எழுப்பது இயற்கை. கண்கட்டு வித்தை, மாயாஜாலம், மோடி மஸ்தான் வேலை என்றெல்லாம் தனது நிகழ்ச்சியை வர்ணித்து கொண்டே போவார்கள். ராகவேந்திரரே இது போன்ற நிகழ்வுகளுக்கு பதிலும் சொல்லியிருக்கின்றார். அவையெல்லாம் ஒரு சரியான நேரம் வரும்போது அவர் என்ன சொன்னாரோ அவைகளை நாம் பார்க்கலாம். ஸ்ரீ ராகவேந்திரிடம் எந்தவித சக்தியும் இல்லை. அவர் ஆடுவதெல்லாம் போலி நாடகம் என்பதை ஊருக்கு உணர்த்த வேண்டும் என்று பல பேர் எண்ணினார்கள்.
அதற்கான திட்டத்தையும் தீட்டினார்கள். அதன்படி ஸ்ரீ ராகவேந்தர் வழக்கமாக வரும் வழியில் ஒரு சிறுவனை இறந்தவனைப் போல படுக்க வைத்து போலியாக அழுத வண்ணம் இருந்தார்கள். ஸ்ரீ ராகவேந்தர் அங்கு வந்ததும், என்னப்பா என்றார். சுவாமி, இந்த பையன் செத்துவிட்டான், நீங்கள் தான் பிழைக்க வைக்க வேண்டும் என்றார்கள். உடனே ஸ்ரீ ராகவேந்தர், அப்படியா, இவன் உண்மையிலே இறந்து விட்டிருக்கின்றானா? என்னால் அப்படி இருந்தால் என்னால் பிழைக்க வைக்க முடியாதே என்றதும் அவர்களெல்லாம் ஏளனமாக சிரித்து, யோ சாமி, இவனா செத்துட்டான், நாங்கள் தான் அப்படி படுக்க சொன்னோம், நீ ஒரு போலின்னு நிரூபிக்கத்தான் இப்படி செஞ்சோம், இப்போ இந்த பையன் எழுந்திருக்கிறான் பாரு என்றவரே அவனை குரல் கொடுத்து அழைத்தார்கள். அவன் எழுந்திருக்காததை கண்டு தட்டி எழுப்பினார்கள், உலுக்கினார்கள். அந்த சிறுவன் உண்மையிலேயே இறந்து விட்டிருந்தான். இதை கண்டு அதிர்ந்து, சாமி சாமி, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், வழக்கம் போல இவனையும் பிழைக்க வச்சிருங்க சாமி என்று அவர்கள் மன்றாடியதும் அதற்கு ஸ்ரீ ராகவேந்தர் பதில் தருகின்றார். அந்த பதிலையும் நம்ம குறிப்பிட்ட காலம் வரும்போது குறிப்பிட்ட அத்தியாயத்தில் அதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சரி, நாம் இந்த ராகவேந்திரன் சரித்திரத்துக்கு வருவோம். இது இப்படி இருக்க, தஞ்சாவூர் அரசிடம் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஒரு அவசரமான அழைப்பு வருகின்றது. பின்னர் அரசரும் ஓடோடி ஸ்ரீ ராகவேந்திரரை விழுந்து வணங்கி தஞ்சாவூரில் எழுந்தருளுமாறு பணிக்கின்றார். ஒரு சில நாட்களில் வருவதாக புன்னகை பூக்கின்றார் ஸ்ரீ சுவாமிகள். அதன்படி அரசரின் அழைப்பு ஏற்று கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூருக்கு பயணமாகின்றார். அங்கேயும் பல அதிசயங்களை நிகழ்த்த இருக்கின்றார். தொடர்ந்து நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா.